Element of costing. Illustration 1. Calculate the economic order quantity from the following information. Also state the number of order to be placed in a year. Annual value 10,000 கொடுத்திருக்காங்க. Order value 50 rupee. Raw material cost 2 rupee. Storage cost 8%. Answer பார்த்தோம் அப்படின்னா economic order quantity. Economic order quantity வந்து calculate பண்ணணும். Also என்ன calculate பண்ணணும், number of order எவ்வளோ அப்படின்றதையும் நம்ம calculate பண்ணணும். Economic order quantity அப்படின்றது 2AO divided by CS the whole cube, the whole root. A அப்படின்றது வந்து annual, O அப்படின்றது வந்து order, C அப்படின்றது carrying cost unit per annum அப்படின்றது பார்த்தோம்னா cost into storage ரெண்டையும் multiple பண்ணோம்னா வரக்கூடியது தான் carrying cost. ஓகே, இப்போ பார்த்தோம் அப்படின்னா இதை சப்ஸ்டியூட் பண்ணிட்டோம். சப்ஸ்டியூட் பண்ணதுக்கப்புறமாட்டி நம்மளுடைய ஆன்சர் 2500 யூனிட்ஸ். அப்புறம் நம்பர் ஆஃப் ஆர்டர், அதுக்கு நம்ம எப்படி ஃபார்முலா க்ரியேட் பண்ணுறோன்னா என்ன ஃபார்முலா அப்படின்னு பார்த்தோம்னா டோட்டல் கன்சம்ஷன் ஆஃப் மெட்டீரியல் டிவைடட் பை எக்கனாமிக் ஆர்டர் குவான்டிட்டி. கன்சம்ஷன் பண்ணது அதாவது ஆனுவல் வேல்யூ வந்து 10,000 டிவைடட் பை இப்போ நம்ம கண்டுபிடிச்ச இஓக்யூ வேல்யூ வந்து 2500 போட்டோம்னா 4 order per year. இதுதான் நம்மளுடைய ஆன்சர். Illustration 2. The average annual consumption of a material. Annual value எவ்வளோன்னா 18,250 யூனிட்டு. அதனுடைய ப்ரைஸ் பார்த்தோம் அப்படின்னா 36.50 per யூனிட்டுக்கு. ஸ்டோரேஜ் காஸ்ட் வந்து 20% on the average inventory and the cost of placing an order rupees 50. annual value 80,250. அப்புறமாட்டி அதனுடைய ப்ரைஸ் காஸ்ட் வேல்யூ வந்து 36.50. ஸ்டோரேஜ் வேல்யூ வந்து 20%. அப்புறம் வந்து ஆர்டர் வேல்யூ வந்து 50. annual வேல்யூ, காஸ்ட் வேல்யூ, ஸ்டோரேஜ் வேல்யூ, ஆர்டர் வேல்யூ நம்மளுக்கு கிடச்சிருச்சு. ஓகேவா, ஆனுவல், ஆர்டர், கேரியிங் வேல்யூ, காஸ்ட்டு இன்ட்டு என்ன இது ஸ்டோரேஜ் வேல்யூ போடுறோம். 2AO டிவைடட் பை CS, அதுதான் 2AO டிவைடட் பை CS போட்டோம்னா போட்டுட்டு ரூட் எடுக்கிறோம். ரூட் போட்டோம் அப்படின்னா 500 யூனிட். இதில் ரூட் எடுக்கிறது எப்படின்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னா இப்போ இதில் பார்க்குறோம், நம்ம இது வரைக்கும் கொண்டு வந்துட்டோம். இப்போ 80,25,000 divided by 7.30 equal to போட்டுட்டு ரூட் பண்ணோம்னா 500. இதுதான் 500 யூனிட். Illusion 3 அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா A and B வந்து இருக்கிறாங்க. அவங்களுடைய டீட்டெயில்ஸ் ஃபுல்லாக நம்ம இப்போ கொடுத்துருக்குறாங்க, பார்த்துக்கோங்க. இப்போ இதில் என்னெல்லாம் ஃபைன் பண்ணணும் அப்படின்னு பார்த்தோம்னா ரீஆர்டர் லெவல், மினிமம் லெவல், மேக்ஸிமம் லெவல், ஆவரேஜ் ஸ்டாக் லெவல், இது எல்லாமே ஃபார்முலா தான் நம்ம புக்கில் ஆல்ரெடி கொடுத்துருக்காங்க. அது அப்படியே நம்ம அந்த வேல்யூவோட சப்ஸ்டியூட் பண்ணி போட போகிறோம். ஓகே, ஃபஸ்ட்டு ரீஆர்டர் லெவல். ரீஆர்டர் லெவல் அப்படின்னா என்ன, மேக்ஸிமம் கன்சம்ஷன் இன்ட்டு மேக்ஸிமம் ரீஆர்டர் பீரியட். ஓகேவா, அப்படின்னா மேக்ஸிமம் கன்சம்ஷன் என்ன அப்படின்னா 450 இன்ட்டு மேக்ஸிமம் ரீஆர்டர் பீரியட் எவ்வளோ, மேக்ஸிமமாக இருக்கக்கூடியது 4, இதுக்கு மேக்ஸிமம் வந்து 6, இதுக்கு வந்து 4. ஓகேவா, அங்கே 6, இங்கே வந்து 4. 450 மேக்ஸிமம் கன்சம்ஷன் போட்டோம்னா 2700 யூனிட், 1800 யூனிட் வந்துடும். அதுக்கப்புறமாட்டி மினிமம் லெவல் அப்படின்றதுக்கான ஃபார்முலா ரீஆர்டர் லெவல் மைனஸ் நார்மல் கன்சம்ஷன் இன்ட்டு நார்மல் ரீஆர்டர் பீரியட். ஓகே, இப்போ வந்து ரீஆர்டர் லெவல் நம்ம ஆல்ரெடி ஃபைன் பண்ணிட்டோம் 2700, இங்கே வந்து 1800. இதை அப்படியே சப்ஸ்டியூட் பண்ணிவிட்டு நார்மல் யூசேஜ் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா இந்த இருக்குது 300 நார்மல் யூசேஜ் இன்ட்டு நார்மல் ரீஆர்டர் பீரியட். ரீஆர்டர் பீரியடில் இப்போ 4 இருக்குது, நடுவில் 5 இருக்கா, 6. இப்போ வந்து 5 தான் இதுக்கான நார்மல் ரீஆர்டர் பீரியட், இதுக்கு வந்து 3 தான் நார்மல் ரீஆர்டர் பீரியட். ஓகே, இதை நம்ம வேறு எப்படி கண்டுபிடிக்கலாம் அப்படின்னா 4 + 6 டிவைடட் பை 2 அப்படின்னு போட்டு ஃபைன் பண்ணலாம். இப்போ இதுக்கு 5, இதுக்கு வந்து 3. அதுதான் ஷார்ட் ஃபார்மாக நான் சொன்னேன். இங்கே வந்து ஆட் பண்ணி டிவைடட் பை 2 போட்டிருக்கிறாங்க. ஓகே,
மேக்ஸிமம் லெவல் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா ரீஆர்டர் லெவல் ப்ளஸ் ரீஆர்டர் குவான்டிட்டி மைனஸ் மினிமம் கன்சம்ஷன் இன்ட்டு மினிமம் ரீஆர்டர் பீரியட் அப்படின்னு வரும். ரீஆர்டர் லெவல் வந்து ஆல்ரெடி நம்ம ஃபஸ்ட்டு ஃபைன் பண்ணது. ரீஆர்டர் குவான்டிட்டி அப்படின்றது பார்த்தோம் அப்படின்னா இந்த இருக்குது 2400 3600 அப்படின்றது தான். ஓகே, அடுத்து மைனஸ் பண்ணிவிட்டு மினிமம் யூசேஜ் மினிமம் ரீஆர்டர் பீரியட் மினிமம் யூசேஜ் அப்படின்றது 150 மினிமம் ரீஆர்டர் பீரியட் அப்படின்றது 4 2. அடுத்து ஆவரேஜ் ஸ்டாக் லெவல் அப்படின்றது பார்த்தோம் அப்படின்னா மேக்ஸிமம் லெவல் ஆட் மினிமம் லெவல் டிவைடட் பை 2, அதாவது 1200 4500 ரெண்டையும் ஆட் பண்ணிட்டு டிவைடட் பை 2 போடுறோம். அதே மாதிரி இதுக்கும் போடுறோம். ஓகே.